பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு ஜாய் கிறிஸ்டெல்லா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணையில இருக்கும் போதே ஜாய் கிறிஸ்டெல்லா மகளிர் ஆணையத்துல நீதி கேட்டு போயிருந்தாங்க. சோ அதனால மகளிர் ஆணையத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் 2 பேரையும் நேர்ல வர வச்சிருந்தாங்க. அப்ப மாதம்பட்டி தன்னோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ கூட்டிட்டு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணையோட முடிவை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நேத்து தான் மகளிர் ஆணையத்துல ஜாய் கிறிஸ்டெல்லா மட்டும் தனியா கூப்பிட்டு விசாரிச்சு மாதம்பட்டி கிட்ட பேச வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மகளிர் ஆணையத்துல இந்த வழக்குக்கு நாளைக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில ஜாய் கிறிஸ்டெல்லா தன்னோட குழந்தைக்கு நீதி வேணும், ஜீவனாம்சமா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மறுபடியும் ஒரு புது மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் என் குழந்தையோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா, அவர் தான் பொறுப்பேற்கணும். இப்போ நான் பிரெக்னெண்டா இருக்கேன், டெலிவரி டைம் கிட்ட வந்துட்டு இருக்குன்றனால என்னோட ஒர்க்கை என்னால கண்டினியூ பண்ண முடியல. சோ என்னோட மாச செலவுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு மாசம் 6.50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த மனு இப்ப மாதம்பட்டிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டிக்கு தான் தன்னோட முழு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் சில போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, உங்க கணவரை அபகரிக்க சதி செய்வாங்க, விடாதீங்க. வெளியில இருந்து யாராவது சித்து விளையாட்டு விளையாடி சட்டப்படி மனைவியா இருக்க உங்களை வெளியேற்றும் போது ஒருபோது விட்டு தராதீங்க, துவண்டு போவாதீங்க. உங்கள் கணவருக்காக போராடுற அனைத்து மனைவிகளுக்கும் என் ஆதரவு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த போஸ்ட் கூட சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு அன்பு காட்டின எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். என் குழந்தைங்களும் நானும் கடந்து வந்த போராட்டங்கள், கஷ்டங்கள் எதையுமே தெரியாம பொது வழியில நின்னு விமர்சிப்பவர்களை பற்றி நான் கவலைப்படுறதே இல்ல. காரணம், பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா விமர்சிப்பவர்களை நான் மரியாதையோட அணுக கத்துக்கிட்டேன். யாரையும் குறை கூறாமலும் இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வெளியேயும் பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆனா எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்ந்து சமாளிப்போம். ஒற்றுமையே பலம். இந்த கடுமையான சூழ்நிலையில ஸ்ருதி ரங்கராஜ் இந்த பதிவு வெளியிட்டு இருக்கிறது பல்வேறு செய்திக்கு மத்தியில முக்கியமான சர்ச்சையா பார்க்கப்படுது. இந்த சர்ச்சையில அவங்க எடுத்திருக்க அமைதியான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்காங்க. கணவர் மாதம்பட்டி ரங்கராஜுடனான உறவு, வெளியில இருந்து வரும் விமர்சனங்கள் மற்றும் சிக்கலால அவங்க பாதிக்கப்படல அப்படின்றதையும், அவங்க குடும்பமா ஒன்னா சேர்ந்து உறுதியா இருக்காங்க அப்படின்றதையும் அழுத்தமா சொல்லியிருக்காங்க. சோ இந்த நிலையில தான் இவங்களோட விசாரணை மனு நாளைக்கு மகளிர் ஆணையத்துல இறுதி கட்டத்தை நோக்கி வருது. அதை தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டெல்லா இப்ப புதுசா ஜீவனாம்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல புது மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க.